நிஜாமுதீன் சார், நீங்க கேட்டீங்களா திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய ஸ்பீச்சை? கேட்டேன் சார். இதுவரை எங்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் தரவில்லை அப்படின்னு சொல்றாரு சார். இந்தியாவில் எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய எல்லா மாநிலங்களும் சார், எல்லா மாநிலங்களும் பாஜக அச்சுறுத்துகிறது ஏஜென்சிகள் மூலமாகன்ட்டு. இதே அதிமுக ஆட்சி காலத்தில் பல சோதனைகள் நடத்தப்பட்டது. அப்போதும் சொன்னாங்க பாஜக அச்சுறுத்துகிறது அதிமுகவை ஏஜென்சிகள் மூலமாக. சீஃப் செக்ரட்டரி வீட்டில் நடந்த ரெய்டாக இருக்கட்டும், ஆர்கே நகர் எலெக்ஷன் போது அப்போது சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் வீட்டில் நடந்த சோதனையாக இருக்கட்டும், அதற்கு பிறகான காலகட்டங்களில் நீங்க நம்மளோட டிஜிபி அண்ட் ஃபார்மர் சென்னை சிட்டி போலீஸ் கமிஷனர் ஜார்ஜ் வீட்டில் நடந்த சோதனையாக இருக்கட்டும், சிபிஐனுடைய ரெய்டாக இருக்கட்டும், இது எல்லாமே இவங்களை அச்சுறுத்துவதற்காக நடத்தப்பட்டதுன்னு பல தடவை எல்லாரும் இங்க இருக்கக்கூடிய எல்லா அரசியல் தலைவர்களுமே பேசியிருக்கிறாங்க, காங்கிரஸ் உட்பட பேசியிருக்குது. ஆனா எங்களை அச்சுறுத்தவே இல்லைங்கிறாரே சார். இப்ப அச்சுறுத்தி தானே உள்ள போயிருக்காரு. அதனாலயா? ஆமா. ஓகே. நான் பாஜகவிற்கு விசுவாசமாக இருக்கிறேன் என்று சொல்றாரு. ஓகே. 5 வருடம் விசுவாசமாக இருந்து தன்னை காப்பாத்தி கொண்டார். அப்போ 2021 தேர்தலையும் ஓடி போனாரு. அதுவும் ரொம்ப மோசமான நிலையிலேயே காணச்சாரு. 2020 பாராளுமன்ற தேர்தலையும் ஓடி போனாரு, 24 தேர்தலையும் ஓடி போனாரு. காரணம் என்ன? அது மாத்திரமல்ல, பாஜகவிற்கு கேட்பதை கொடுப்பேன்னு சொன்னாரு. அவங்க என்ன 60 தொகுதி கேட்டாங்க, 40 தொகுதிக்கு வந்துருவாங்க. 20 தொகுதியை தாச்சா ஓட மாட்டாரு, ஓடிடுவாங்கன்னு நினைச்சா அறிவிச்சு கதவை சாத்தினாரு. மோடி மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அமித்ஷாவை அனுப்பினாரு. இவர் கதவு திறக்கலையே சார். இவரை பொறுத்த வரைக்கும் தவண்டு எதையும் செய்வார். நான் ஏற்கனவே சொன்னதான் இப்பவும் சொல்றேன். தவண்டால் முதல்வராக முடியும் என்பது இவருக்கு தெரியும். காலில் விழுந்தால் கவிழ்ப்பார்கள் என்பது சசிகலாவுக்கு தெரியாமல் போய்விட்டது. அங்கேயும் விசுவாசம் இல்லை, இங்கேயும் விசுவாசம் இல்லை. இப்ப யாருமே விசுவாசம் இல்லாமல் மீண்டும் பாஜக விட்ட மிரட்டலுக்காக போய் நினைக்கிறார். வேற வழி இல்ல சார். மீண்டும் ரைடு வரும். இந்த ஸ்டேட்மெண்டை இவர் சொல்லாமல் இருந்திருந்தால் கூட இந்த அதாவது ஏதோ ஒரு விதமான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்குது இல்லையா, அதோடவே பயணித்திருக்கலாம். இவர் இப்படி பேசி இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா சார் இந்த ஸ்டேட்மெண்ட? இல்ல, என்னைக்கு போய் செங்கோட்டையன் பார்த்தாரோ அதுல இருந்தே இவருக்கு பயம் வந்துட்டு ஓகே ஏதாவது கொண்டு வந்துடும். அதனால தன்னுடைய விசுவாசத்தை அதிகப்படுத்துவா காப்பாற்றி கொண்டு இருக்கிறார். இதுல எனக்கு தெரிஞ்சு பாஜக காரன் இந்தியாவில் ஒரு ஆள்கிட்ட ஏமாறுறான்னு சொன்னா அது எடப்பாடிட்ட மட்டும்தான் ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. ஓகே. ஆமா, இந்தியாவே ஆட்டி படைக்கக்கூடிய அமித்ஷாவும் மோடியும் ஏமாறக்கூடிய ஒரே தகுதி வாய்ந்த நபர் எடப்பாடி அவர்கள் தான். இந்த ஸ்டேட்மென்ட் அவர்களை ஏமாற்றுவதற்காக சொல்லப்பட்டதா? அப்புறம் உங்களுக்கு எனக்கா சொல்றாரு? அவர் தான் ஏமாத்தான் சொல்றாரு. செங்கோட்டையை நம்பி ஏமாந்துடாத, நான் எப்பவுமே உனக்கு விசுவாசமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே. பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக ஓபிஎஸ் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டாரு. முடிச்ச உடனே விரட்டி விட்டாரு. டிடிவி வச்சிருந்திருப்பார். டிடிவிகள் எம்எல்ஏ இல்ல, யாராவது நிழலாக செல்லாக இருக்கிறாங்க அப்படின்னு தான் வந்துச்சு. அவருக்கு 11 இருந்தது, சரி தேவைன்னு வச்சுக்கிட்டாரு. ஒரு சந்தர்ப்பவாதத்தின் மறு உருவமாக நம்மால் எடப்பாடி அவர்களை பார்க்க முடிகிறது. சந்தர்ப்பத்துக்கு ஒரு உருவம் கொடுத்து பார்க்கணும் என்று ஒரு விரும்பினால் யாரை பார்க்க முடியும்? எடப்பாடியை பார்த்தால் சந்தர்ப்பவாதம் தெரிந்துவிடும். அதான் உண்மை. எலெக்ஷன் வந்து விட்டால் எதையும் செய்யலாம், நேற்று பேசுவதையும் மக்கள் மறந்து விடுவார்கள் என்று இவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனா இன்றைய காலகட்டம் அப்படி அல்ல சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய இணைய உலகத்துல சார், நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்றீங்க அப்படின்னா அதுக்கான இமீடியட் ரியாக்ஷனும் வந்துருது. நீங்க அந்த காலகட்டத்தில் நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கிற பழைய விஷயங்களை எடுத்தும் இன்னைக்கு வெளிப்படுத்தி விடுகிறார்கள். இன்னைக்கு சோசியல் மீடியா அவ்வளவு பெரிய பவர்ஃபுல் டூலா இருக்கு. இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் பொய்யானது, அவர் தவறான தகவல்களை சொல்கிறார் அப்படின்ட்டு திரு டிடிவி தினகரன் பேசக்கூடிய பேச்சில் ஏதாவது உண்மை இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா? சார், அவர் சொல்றது அவர் யதார்த்தத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார், ஏமாற்றப்பட்டிருக்கிறார். ஏமாற்றப்பட்டவங்க பெரும்பாலும் உண்மைதான் சொல்லுவாங்க. ஆனா இவர் அப்படி அல்லவே. நீங்க அந்த ஊடகங்கள்லாம் சேர்ந்து என்னத்தை வெளிப்படுத்தினாலும் அதை ரோச மனத்தோட ஏற்றுக்கொள்வதற்கு தான் கவலை வரும். இவருக்கு அந்த மாதிரி நிலையெல்லாம் இல்லையே. ஓகே. ஏன்னா
அதே உட்கார்ந்த உடனே முதல்லயே டிடிவியும் சசிகலாவையும் தூக்கி எறிகிறார். அப்ப நம்ம எல்லாம் பார்க்கக்கூடிய நிகழ்வுல இருந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த நிலையில கொஞ்சம் கூட மாறி மாறி இப்பதான் பாஜக தூக்கி எறிஞ்சு வெளியே போய் பாஜகவோட ஒட்டோ இல்லை உறவே இல்லைன்னு சொல்லி முடிச்சுட்டு சகோதரி சொன்னாங்க. எஸ்டிபிஐ மாநாட்டில் சொன்னாங்க. எஸ்டிபிஐ மாநாட்டில் மட்டுமா சொன்னாரு, அவர் எல்லா இடத்துலயும் சொன்னார். அதை சொல்லிவிட்டு இப்ப பாஜக தான் காப்பாற்றியது, நான் அதுக்கு விசுவாசமாக இருக்கிறேன், அதுக்காக கூட்டணி சேர்ந்திருக்கிறேன் சொல்லியிருக்கிறாரு. இப்ப பாஜக அடுத்து முதலமைச்சர் சீட்டை கேட்டுட்டு இருக்கு. நான் அறிவிப்பதா முதலமைச்சர் சொல்லுது. அப்ப ஒத்துக்குவாரா விசுவாசத்தில்? பாஜகவுடைய முக்கியமான கோரிக்கை என்ன? கூட்டணிக்கான முதல்வர் வேட்பாளரை நாங்கள் அறிவிப்போம், நாங்கள் தான் தலைமை கட்சி என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். நீங்க மறுத்து கொண்டே இருக்கிறீர்கள். இப்ப அந்த விசுவாசத்துல நான் முதலமைச்சர் வேட்பாளர் அமித்ஷா சொல்வதை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் ஏற்றுக்கொள்ள சொல்லவாரா என்பதை நான் கேட்க விரும்புகிறேன். நிகழ்வு என்ன? கட்சியில தன்னை எதிர்க்கக்கூடியவர்கள், தன்னை எதிர்த்து பேசக்கூடியவர்கள், தனக்கு நிகராக இருக்கக்கூடிய எல்லாரையும் ஓரம் கட்டிக்கிட்டே வராரு. அந்த வரிசையில் இன்று ஓரம் கட்டப்பட்டிருப்பவர் செங்கோட்டையன் அவர்கள். செங்கோட்டையன் எப்படா வெளியாகலாம் பாத்துக்கிட்டு இருந்தாலும் சந்தர்ப்பம் கிடைச்சிருச்சு, வெளியாகிட்டாரு. சரி சரி சரி, கிளீனா காய சுத்தி சுத்தி சுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். நிஜாமுதீன் சார், நிஜாமுதீன் சார், இதுல பெரிய விஷயங்கள், இதுல சில விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டிருக்குது சார். இதுல துரோகம்னு பேசப்பட்டிருக்கு. இவங்கெல்லாம் துரோகம் பண்ணாங்க, இந்த ஆட்சியை கலைக்க பார்த்தார்கள், கட்சியை அபகரிக்க பார்த்தார்கள், இதில் இருந்தெல்லாம் நம்மை காப்பாற்றியது மத்தியில் இருந்தவர்கள் தான். நான் இப்போ சொல்றேன், ஒரு நாளும் அவர்கள் நம்மை அச்சுறுத்தியது கிடையாது, நமக்கு அவங்க தான் பாதுகாப்பா இருந்தாங்க இப்படின்ட்டெல்லாம் சொல்கிறாரே சார். இதையெல்லாம் அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களே நம்புவாங்களா? அதாவது சார், தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தா கூட செல்வி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மோடியா லேடியா என்ற வீரத்தோடு போரிட்டு வெற்றி பெற்றவர். அந்த கட்சியை வழிநடத்துவதாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி அவர் எப்படிப்பட்ட ரோசமான மற்றவராக இருக்கலாம், ஆனால் அந்த கட்சியுடைய மரியாதை ஒரு வார்த்தையால் விழுந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் உண்மை. அவ்வளவு பெரிய மோசமான வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கார். என்னை காப்பாற்றுவதற்கு இன்னொருத்தர் வந்தால் அப்படின்னா உங்க கட்சியுடைய நிலை என்ன? அப்ப பாஜகவுடைய நிழல் யுத்தமாக தொடர்கிறதா? புரியல. உங்க பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக நீங்கள் மாபெரும் கட்சி, தமிழ்நாட்டில் நீண்ட நெடுங்கால ஆட்சி பாரம்பரியத்தில் அமர்ந்த கட்சியை நீங்க அடகு வைக்கிறீர்கள். எடப்பாடி அவர்கள் தன்னோட ஏதாவது போயிட்டு இருக்கணும். அவர் டவுனுக்கு போனாரு, உளுந்து போனாருலாம் வேற விஷயம். ஆனால் அவர் இருக்கின்ற கட்சி, இந்த இருக்கின்ற இடம் அதிமுக என்ற கட்சி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் திராவிட ஆட்சியிலே ஒரு பகுதியை திராவிட முன்னேற்ற கழகம், மறுபகுதியை அதிமுகவும் அலங்கரித்திருக்கிறது. ஆட்சியிலே குறைநர்கள் இருக்கலாம், அது பெரிய விஷயம். ஆனால் மோடியா லேடியா என்று இந்தியா முழுக்க இந்த வீரவசனம் ஒழித்த நேரத்தில் கூட அந்த அம்மா கீழே இறங்கி வரவில்லை. சரி, அப்பேற்பட்ட கட்சியுடைய தலைமையில இருந்து கொண்டு என்னை காப்பாற்றியர் அவர்கள் இவர் கவுத்திருப்பார்கள் சொன்ன இவர் எதுக்க போறேன் இவரு? அப்ப மோடி அமித்ஷா சொல்வது சரிதானே? நாங்கள் நினைப்பவர்கள் தான் முதலமைச்சர், அவர் நினைச்சது, அமித்ஷா நினைச்சதால் தான் இவர் முதலமைச்சர் இருந்திருக்கிறார் என்பது இப்போது உறுதியாகிறது. அதைத்தானே இப்போ அமித்ஷா சொல்கிறார், நாங்கள் தான் இந்த கூட்டணிக்கு முதலமைச்சர் காட்டுவோம் என்று. யார் சொல்றார்? அவர் தானே சொல்றார். எங்களுக்கு என்னன்னா சார், எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது சார், ஒரு மெஜாரிட்டி எம்எல்ஏக்களை வைத்துக் கொண்டிருந்த ஒரு பார்ட்டி எங்களோட ஆட்சியை காப்பாற்றியது பிஜேபி தான். பாருங்க, பொதுச் செயலாளர் அப்படின்ட்டு சொல்லப்பட்டவர் ஜெயிலுக்கு போயிட்டாரு சார். ஏப்ரல் மாதம், பிப்ரவரி மாதம், 2017 பிப்ரவரி மாதம் இவர் மெஜாரிட்டியை நிரூபிக்கிறார். இவர் நிரூபிக்கிறதுக்கு முன்னாலே அந்த அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க. நீங்க அடுத்த ஏப்ரல் மாதம் 2 மாதத்துல சார், நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? அடுத்த 2 மாதத்துல ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதியோ 19ஆம் தேதியோ தினகரனை நீக்கி விட்டார்கள். தினகரன் அடுத்த ஒரு 10-15 நாள்ல அவர் தீகார் ஜெயிலுக்கு கூட்டு போயிட்டாங்க. அவர் ஒரு 6 மாசம் 7 மாசம் ஜெயிலுக்குள்ள தான் இருந்தாரு. இந்த அம்மா 4 வருஷம் ஜெயிலுக்குள்ள போயிட்டாங்க சார். எங்களுக்கு இந்த திரு இபிஎஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஆச்சரியத்திலிருந்து வெளியிலே வர முடியல சார். நீங்க மெஜாரிட்டி கவர்மெண்ட்டை ரன் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் சொல்றாரு இந்த ஆட்சியை காப்பாற்றியது பாஜக தான் அப்படின்ட்டு. இதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? நாங்க இன்னொரு கோணத்துல நீங்க புரிஞ்சுக்க முடியும். பாஜக தன்னுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையுமே 2ஆக பிளந்து 3ஆக பிளந்து கபாலிகரம் செய்து மகாராஷ்டிராவில் ஆரம்பித்து ஒவ்வொரு மாநிலத்திலும், கோவாவில் இருந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் இதே வேலை செய்து கொடுக்கிற சூழ்நிலையில இவர் அப்படியே பகட்டா கால் விழுந்து கடந்த காரணத்தால தான் இவரை பிரிக்காமல் அப்படியே பாதுகாத்து இவரை முதலமைச்சராக்கி அழகு பார்த்தார்
அமித்ஷா Okay. பாஜக ஓகே அது உண்மைங்கிறத ஒத்துக்கிறாரு. ஓகே இல்லனா பாஜக இவரை பிச்சு இவர் கட்சியில இருந்து 4 பேர் எடுத்து தனியா ஒரு கட்சி தொடங்கி அவர்கள் யாராவது இந்த பக்கம் பிச்சு ஒரு ஆட்சி அமைத்திருப்பார்கள். ஓகே தமிழ்நாட்டில் அது நடக்காதுங்கிறது வேறு விஷயம். அவர் நேரடியாக வர முடியாது தமிழ்நாட்டில் என்பது அமித்ஷா மட்டுமல்ல ஒட்டுமொத்த பாஜகவும் ஒட்டுமொத்த சங்கி கும்பல்களும் தெரிந்திருக்கிறது. ஓகே அந்த நிலையில் அந்த கட்சியை உடைக்காமல் அப்படியே இவர்கள் முதலமைச்சர் அழகு பார்த்தது அமித்ஷா தானே, பாஜக தானே. அந்த விசுவாசம் தான் அதை பேசுகிறது. ஓகே சார். ஓகே இந்த வாழ்க்கையில முத உண்மையை சொல்லியிருக்காருங்க இவர். ஓகே ஓகே பேசலாம் சார், பேசலாம்.